சிவகங்கையில் நடந்த ஒரு சம்பவம். என் உசுறு போனாலும் பரவாயில்லை. இப்படி ஒரு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அஜித்குமார் வழக்குல சாட்சியா இருக்கிற சக்தீஸ்வரன். அடடா, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சிவகங்கை மடப்புறத்துல அஜித்குமார்ங்கிறவர் போலீஸ் சித்திரவதையால உயிரிழந்தார். அந்த சம்பவத்தை சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்திருக்கார். அந்த வீடியோ தான் நீதிமன்றத்துல முக்கியமான சாட்சியா இருக்கு. இப்போ அந்த சக்தீஸ்வரன் தனக்கும் மத்த சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு கேட்டு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் எழுதியிருக்கார். நீதிபதியே பாதுகாப்பு கொடுக்கச் சொல்லியும் யாருமே தரலன்னு சொல்றது அதிர்ச்சியா இருக்குல்ல. சக்தீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, என் உசுறு போனாலும் பரவாயில்லை, ஆனா என்னை பார்த்து சாட்சி சொல்ல வந்தவங்க இப்போ பின்வாங்குற மாதிரி தெரியுது. நாங்க தான் அஜித்தை அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோம்னு தப்பான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தூக்கமே வரலை, அஜித்தை காப்பாத்த முடியலையேங்கிற வருத்தம் இன்னும் இருக்குன்னு வேதனையா சொல்றாரு. யார் மிளகாய் பொடி வாங்க சொன்னது, யார் வாங்கி வந்ததுன்னு எல்லாத்தையும் விசாரணையில சொல்லிட்டதாகவும் அவர் சொன்னார். நம்ம ஊர்ல இப்படி ஒரு நிலைமையான்னு கேட்க தோணுது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சக்தீஸ்வரன் கேட்கிறார். இது வெறும் ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல, நம்ம சமூகத்துல சாட்சிகளுக்கான பாதுகாப்போட முக்கியத்துவத்தை காட்டுது. உங்களுக்கு என்ன தோணுது? சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும்? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.